வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் கிராமத்தான் உங்களில் ஒருவன். வாங்க நாம இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோவ தான் பார்க்க போறோம் நண்பர்களே. WhatsAppல டெலீட் ஆன மெசேஜ் எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். WhatsAppல உங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிட்டு, அத வந்து அவங்க WhatsAppல டெலீட் ஃபார் எவரிஒன் குடுத்தா நீங்க வந்து ரீட் பண்ண முடியாது நண்பர்களே. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் இப்ப இருக்கிற டெக்னாலஜில நம்ம வந்து அத வந்து நம்ம டெலீட் ஆன மெசேஜ நம்ம ரீட் பண்ணலாம் நண்பர்களே. அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோவுல. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா பொங்கல் பண்ண குக்கிங் யூடியூப் சேனல் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்பளே கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், இது போல் வந்து நம்ம மொபைலில் டெலீட் ஆன மெசேஜை வந்து நம்ம ரீட் பண்ணலாம் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் நண்பர்களே, இது வந்து மொபைல் 1 நண்பர்களே, ஃபோன் 1. இந்த மொபைலில் வந்து என்னோட மொபைல் தான் இது. இந்த ஃபோன்லேருந்து நான் வந்து இன்னொரு ஃபோனுக்கு வந்து அதுவும் என்னோட மொபைல் தான். அதுக்கு வந்து நான் வந்து சும்மா ஹாய், டை அது மாதிரி வந்து சும்மா மேங்கோ இது மாதிரி வந்து நான் டைப் பண்ணி அந்த மொபைலுக்கு நான் வந்து சென்ட் பண்ணுறேன் நண்பர்களே. பாருங்கள், அதுக்கப்புறம் மாம் சும்மா ஒரு இது டைப் பண்ணுறேன், சிஸ்டர் இது மாதிரி ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மெசேஜஸ் வந்து நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த வந்து டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் கொடுக்கும்போது டெலீட் ஃபார் மீ, கேன்சல், டெலீட் ஃபார் எவ்ரிஒன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து ரிசீவருக்கும் இந்த மெசேஜ் வந்து டெலீட் ஆகுது நண்பர்களே. இது வந்து சென்டர் மொபைல் இது. இப்போ வந்து என்னோட மொபைல் ஃபோன் 2 நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து சப்போஸ் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்து அனுப்புகிறாங்க அப்படின்றபோது நம்ம வந்து இது மாதிரி வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மெசேஜஸ் வந்து ரீட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. பாருங்கள், ஃபோன் 2 இது வந்து ரிசீவர். இது என்னோட மொபைல் தான். இங்கே பாருங்கள், அந்த மொபைலில் நம்ம வந்து டெலீட் ஃபார் எவ்ரிஒன் கொடுத்தோடனே அந்த மெசேஜ் வந்து இங்கே நம்ம ரிசீவர் மொபைலில் வந்து டெலீட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து அவங்க என்ன அனுப்புனாங்க அப்படின்றத நம்ம ரீட் பண்ணலாம் நண்பர்களே. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நண்பர்களே. கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி லாக் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஆப் நம்ம எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுமோ அது மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கணும் நண்பர்களே. நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி லாக் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே வரும். இந்த அப்ளிகேஷனில் வந்து இன்ஸ்டால் பண்ண உடனே நம்ம வந்து யாரார் நமக்கு வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுறாங்களோ எல்லா மெசேஜஸுமே வந்து இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் நண்பர்களே. வாட்ஸ்அப்பில் டெலீட் ஆனாலும் நம்ம வந்து இங்கே வந்து ரீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம அனுப்பின சிஸ்டர், மேங்கோ, ஹாய், ப்ரோ இது மாதிரி வந்து நம்ம அனுப்புகிற மெசேஜஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகுது. பட் வாட்ஸ்அப்பில் வந்து நமக்கு ஷோ பண்ணல. திஸ் மெசேஜஸ் வாஸ் டெலீட்டட் அப்படின்னு வந்து அங்கே ஷோ பண்ணுது. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து டெலீட் ஆன மெசேஜஸ் எதனா ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் அனுப்புகிறாங்க அப்படின்றபோது நீங்கள் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எந்த ஒரு ஆப்புமே இல்லாமல் எப்படி நம்ம இந்த மாதிரி மெசேஜஸ் வந்து ரீட் பண்ணுறது அப்படின்றத சொல்ல போகிறேன் நண்பர்களே. வீடியோவை வந்து நம்ம சேனலை வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம வந்து அடுத்தடுத்து இது மாதிரி வந்து ஒரு பயனுள்ள டெக்னாலஜி ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நம்ம வந்து போடலாம் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.